மதிய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு எடுத்து வச்சுருக்க காய் வந்து 5 காய். கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், வாழைக்காய், பொடலங்காய் இதை எடுத்து வச்சுருக்கேன். சைட் பை சைடு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் 2 டீஸ்பூன், சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். ஓரளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் தாளிக்க போகிறேன். மெயின் இந்த ரெசிபிக்குன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை போட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப மெயின் வந்து தேங்காய் எண்ணெயும், நான் இன்னொன்று வந்து கடைசியாக சொல்கிறேன். நல்லளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கேரட்டும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். முருங்கைக்காவும் கேரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற காய் புடலங்காய், வாழைக்காய், பீன்ஸு இதெல்லாம் போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரைலேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மீடியம்லாம் வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. காய் வேகட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் ஓரளவு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இது கூட ஆட் பண்ணணும். தேங்காய் மசாலா காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் மசாலா இதுக்கு மெயின் அவியலுக்கு உங்களுக்கு தேங்காவும் தேங்காய் எண்ணெயும் தான் மெயினு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் தயிரை நல்லா பீட் பண்ணி இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு, உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கி விடுங்க. சுவையான அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும்.